மாணவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், குழந்தைகளை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், ஆசிரியர்கள் உங்களுக்கு பாடத்தை நடத்துகின்றார் என்று சொன்னால் அந்த பாடம் நடத்துகின்ற போது அதை உற்று நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் அந்த பாடத்தை உற்று கவனித்து விட்டாலே போதும், உங்களுக்கு பரீட்சையிலே அதே 75% மார்க்கை வாங்கி கொடுத்து விடும். தயவு செய்து இதை பணியை மேற்கொள்ளுங்கள். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுவது, இன்றைக்கு இருக்கின்ற சூழலை, கல்வி வேறுவாக இருக்கிறது. அன்றைக்கு இருந்த சூழல் வேற. பத்திரிகைகள் கூட எதுவாக எழுதினாலும் எனக்கு அதை பற்றி கவலைப்படவில்லை. ஊடகங்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். கல்வி என்று சொல்லுகின்ற போது இருமொழி கொள்கை என்று இருமொழி கொள்கையை பற்றி நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் சொல்லுகின்ற போது நாம் இருமொழியோடு சேர்த்து 3வது மொழியாக இந்தியை கற்றுக்கொள்வதும் நமக்கு நல்லது என்றுதான் நான் என்னால் சொல்ல முடியும். என்று சொன்னால் இன்றைக்கு அந்த கஷ்டத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னை சார்ந்திருக்கின்ற தலைவர், எங்கள் கழகத்துடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் என்னை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். நான் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறேன். அங்கே நாடாளுமன்றத்திலே உட்கார்ந்து கொண்டு விவாதங்களிலே பங்கெடுத்துக் கொள்கின்ற போது நாங்கள் பார்ப்பதெல்லாம் அனைவரும் இந்தியில் தான் பேசுகின்றார்கள். ஏதோ டிரான்ஸ்லேட்டர் என்பது ஒன்று இல்லை என்று சொன்னால் நாங்கள் கண்ணிருந்தும் குருடனாக, காதிருந்தும் செவிடனாக அங்கே உட்கார வேண்டிய நிலை உண்டாகி இருக்கும். அந்த டிரான்ஸ்லேட்டர் இருப்பதாலே அது ஆங்கிலத்தில் என்னவென்று எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதற்கு ஏற்றாற்போல் நாங்கள் அந்த விவாதத்திலே கலந்து கொள்ள முடிகின்றது. இல்லை என்று சொன்னால் நாம் அங்கே செல்வதே வேஸ்ட் என்று தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு எனக்கு இருக்கிறது. நான் அந்த நிலையில் இன்றைக்கு இந்தியை ஆர்வமாக கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். நீங்கள் விருப்பப்பட்டு 3வது மொழியாக இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள். இந்தியாவில் எங்கு வேணாலும் நீங்கள் வலம் வந்து விடலாம். அதை நான் இருமொழி கொள்கைக்கு எதிர்மறையாக பேசுகின்றேன் என்று தயவு செய்து நினைத்துக் கொள்ள வேண்டாம். இருமொழி கொள்கை என்பது அரசியலில் ஆட்சி மொழியாக இருக்கலாம், அரசுக்கு அலுவல் மொழியாக இருக்கலாம். ஆனால் பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு விருப்பப்பட்டு படிக்கின்ற மொழியாக அதை வைத்துக் கொள்ளலாம். அந்த பிள்ளைகள் விருப்பப்பட்டால் அந்த மொழியை படிப்பதற்கு அதையும் நாம் இன்னும் சொல்ல போனால், நான் பெற்றோர்களுக்கே வந்திருக்கிறீர்கள். பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், உங்கள் பிள்ளைகள் பள்ளியில் படிக்கட்டும், நன்றாக படிக்கட்டும், இருமொழியை படிக்கட்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த இருமொழி என்று சொல்லுகின்ற போது நாம் பள்ளியிலே படிக்கின்ற காலத்திலே ஒரு மொழிதான் இருந்தது. தமிழை மட்டும்தான் பள்ளியிலே படித்தோம். சாதாரண ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி என்று சொன்னால், ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கின்ற தொடக்க பள்ளி என்று சொன்னால், அந்த பள்ளியிலே ஏன் இங்கே இருக்கின்ற ஆண்டோர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இவர்கள் படித்த காலத்திலே எல்லாம் எப்பொழுது அவர்கள் ஆங்கிலத்தை கற்றார்கள் என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். 1ஆம் வகுப்பில் ஆங்கிலம் இல்லை, 2ஆம் வகுப்பில் ஆங்கிலம் இல்லை, 3ஆம் வகுப்பில் ஆங்கிலம் இல்லை. எப்பொழுது உங்களுக்கு ஆங்கிலம் இருந்தது? 6ஆம் வகுப்பில் ஆங்கிலம் இருந்தது. 6ஆம் வகுப்பு செல்லுகின்ற போதுதான் ABCDயை தெரிந்து கொள்கின்ற நிலை அன்றைக்கு இருந்தது. அப்பொழுது வெறும் தமிழை மட்டும்தான் 6ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற நிலை நாங்கள் படிக்கின்ற காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? முன்னாள் முதலமைச்சர் அம்மா புரட்சி தலைவி அவர்கள் ஆட்சி காலத்திலே பள்ளிக்கூடங்களே எல்லாம் ஆங்கில மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கிலீஷ் மீடியத்தை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு நிறைய பள்ளிக்கூடங்களிலே, தொடக்க பள்ளிகளிலே பார்க்கின்ற போது, நடுநிலை பள்ளிகளிலே பார்க்கின்ற போது இங்கிலீஷ் மீடியம் என்று ஒன்று இருக்கிறது. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கின்ற பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். ஆக கான்வென்ட்டுக்கு நிகராக, ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு நிகராக சாதாரண அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற தொடக்க பள்ளிகளிலேயும் அப்படிப்பட்ட இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகளை தொடங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதுவும் ஒரு கல்வியே ஒரு தரம் உயர்த்தப்பட்டது, ஒரு முன்னேற்றம் என்று தான் சொல்ல முடியும். அந்த வகையில் இன்றைக்கு எவ்வளவோ சலுகைகள் அரசாங்கத்தின் மூலம் பள்ளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அரசாங்கத்தின் மூலம் பல கட்டமைப்புகள் உருவாக்கப்படுகிறது. இன்றைக்கு இருக்கின்ற சதுரங்கப்பட்டு பள்ளி இவ்வளவு பெரிய மிக பிரமாண்டமான கட்டிடத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னால், அது இன்றைக்கு எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய வகுப்பறைகளும் இருக்கின்றது என்று சொன்னால், அதுதான் இன்றைக்கு கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னேன். ஆக ஸ்மார்ட் கிளாஸ் நடத்துகின்ற அளவுக்கு கூட
இன்றைக்கு கல்வி தரம் உயர்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் அரசாங்க பள்ளிக்கூடம் என்று சொன்னால் யாரும் ஏளனமாக நினைத்துவிடக் கூடாது, யாரும் கீழ்த்தரமாக நினைத்துவிடக் கூடாது. அரசாங்க பள்ளிக்கூடத்தை படித்தேன் என்று